வரலனா தூக்குல தொங்கிடுவேன்னு பயமுறுத்தி இங்க கூட்டிட்டு வந்துட்டாருக்கா. பூமிகா, எப்பவும் செய்யறவன் சொல்லவே மாட்டான். செத்தா சாவு போயான்னு நீங்க பேசாம இருக்க வேண்டியதானே? உன் அளவுக்கு தைரியம் எங்களுக்கு வர மாட்டேங்குதுக்கா. ஒருவேளை சொன்ன மாதிரி அவர் தூக்கு போட்டு தொங்கிட்டா வாழ்நாள் முழுக்க நம்ம நிம்மதியா இருக்க முடியுமா? சொல்லுக்கா. இந்த வீக் பாயிண்ட வச்சுக்கிட்டுதான் அந்த ஆள் நல்லா விளையாடுறாரு உங்ககிட்ட. எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. எந்த தயக்கமும் இல்லாம அந்த ஆள் தைரியமா எல்லா ஏற்பாடையும் பண்ணிட்டு இருக்காரு. அவர் நினைச்ச மாதிரி எல்லாம் பண்ணிடுவாருன்னு எனக்கு பயமா இருக்குக்கா. நீ பயப்படாத பூமிகா. இங்க இத்தனை பேர் இருக்கும்போது அந்த ஆளால ஒண்ணும் பண்ண முடியாது. நீ பயப்படவே பயப்படாத. ஏய், இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்குக்கா. தேங்க்ஸ். உன்னோட கல்யாணத்தை பத்தி என்னென்ன கனவெல்லாம் கண்டேன் தெரியுமா? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் இன்வைட் பண்ணணும், உன் நிச்சயதார்த்தம் மெஹந்தின்னு எல்லா ஃபங்க்ஷன்லயும் ஜாலியா சந்தோஷமா கலந்துக்கணும்னு நான் எவ்வளவு கனவு வச்சிருந்தேன் தெரியுமா? இப்போ உன்னை பாக்குறதுக்கு பயந்து பயந்து ஒளிஞ்சு உள்ள வர வேண்டியதா இருக்கு. பூமிகா, என்ன இது? அழாத. அழாம எப்படிக்கா இருக்க முடியும்? என் சொந்த அக்காக்கு கல்யாணம். ஆனா நானும் அம்மாவும் எங்கேயோ ஒரு மண்டபத்துல அனாதை மாதிரி அழுதுட்டு இருக்கோம். நார்மலா நடந்திருந்தா இப்ப இந்த ரூம்ல நான் தானே உனக்கு அலங்காரம் பண்ணிட்டு இருந்திருப்பேன். குறைஞ்சபட்சம் நானும் அம்மாவும் உன் கல்யாணத்தை பார்க்க கூட முடியாது இல்லையாக்கா? அப்பா ரொம்ப அக்கிரமமா பேசுறாருக்கா. எல்லாரும் ரிசப்ஷனுக்கு ரெடி ஆகுங்கன்னு பேசிட்டு இருக்காரு. சொந்தக்காரங்களே கேக்குறாங்க, பொண்ணு ஒரு மண்டபத்துல இருக்கு, மாப்பிள்ளை இங்க இருக்கான், எப்படி ரிசப்ஷனும் கல்யாணம்னு கேவலமா கேள்வி கேக்குறாங்க. ஆனா அப்பா கொஞ்சம் கூட அழட்டிக்காம மேரேஜ் நடக்கும்னு உறுதியா சொல்றாருக்கா. என்ன பண்ண போறாரு, என்ன திட்டம் போட்டிருக்காருன்னு எதுவுமே தெரியாம எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. சொல்ல போனா நானும் உள்ளுக்குள்ள பயந்துட்டு தாண்டி இருக்கேன். எப்படியும் இந்த கல்யாணம் நடந்துருன்ற ஒரு நம்பிக்கையில தான் பயத்தை வெளியே காமிச்சிக்காம இருக்கேன். பூமிகா, கிருஷ்ணா மாமா எல்லா ஏற்பாட்டையும் பக்காவா பண்ணி வச்சிருக்காரு. அறியாதவங்க தெரியாதவங்கன்னு யாருமே உள்ள நுழைய கூட முடியாது. நீ பயப்படாம இரு. மாமா இருக்கிற தைரியத்துல தான் நானும் நம்பிக்கையா இருக்கேன். மாமா இருக்காரு, மச்சினங்க இருக்காங்க, ஐயாவு அங்கிள், வைத்தி சித்தப்பா, இப்படி சப்போர்ட்டுக்கு எல்லாரும் இருக்காங்க. நீ தைரியமா இரு பூமிகா. எனக்கும் அவங்க தாங்க ஒரே நம்பிக்கை, எல்லாம் நல்லபடியா நடக்கட்டும். ஆனாலும் மனசுக்குள்ள திக்கு திக்குன்னு இருக்குக்கா. சரி, ஏதாவது சாப்பிட்டுட்டு போ. கவிதா, கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வர சொல்லு. சரிக்கா. ஐயோ வேண்டாம்க்கா, இப்ப எதுவும் குடிக்க முடியாது, வயிறு நிறைஞ்சிருக்கு. என்னமோ உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு, கட்டி பிடிக்கணும் போல இருந்துச்சு, அதான்க்கா வந்தேன். நான் கிளம்புறேன்க்கா. அம்மாவுக்கு மட்டும்தான் விஷயம் தெரியும். இங்க வந்த அப்பா கண்டுபிடிச்சாரு பெரிய பிரச்சனை ஆயிடும். அதுக்கு முன்னாடி நான் கிளம்புறேன். சரி, பார்த்து பத்திரமா போன. சரிக்கா, நான் வரேன். கவிதாக்கா, நான் போயிட்டு வரேன். ஆல் தி பெஸ்ட்க்கா. எல்லாம் அந்த சரவணனோட ஃப்ரெண்ட்ஸா தான் இருக்கும். இவங்கள சேச்சா வேண்டாம், இங்க வச்சு பிரச்சனை பண்ணா அப்புறம் நம்மளதான் எல்லாரும் கேள்வி கேட்பாங்க, விஷயம் அப்பா காதுக்கு போயிடும். இந்த பொறுக்கிங்களை கடவுளே பார்த்துக்கிட்டோம்.
என்னடா என்ன பண்றது டேய், டேய், என்ன பண்றது டேய், ஒரு நிமிஷம் இருடா. ஏன்டா அடிக்கிற? டேய் என்ன நான் சொல்றதை பண்றது கேளுடா, ஒரு நிமிஷம் இருடா. செல்போன்ல என்ன பண்ணிட்டு இருந்த நான் சொல்லிட்டு இருக்கேன்ல, இருடா ஒரு நிமிஷம். அவன் நம்ம டேய், friend டா, அவனை என்னடா போய் ஏன்டா ஆச்சு? இருடா அடிக்கிற? ஒரு நிமிஷம். கொன்றுவேன் ராஸ்கல்ஸ். கல்யாணத்துக்கு வாடான்னு மரியாதையா இன்வைட் பண்ணா கல்யாணத்துக்கு வந்து செல்போன்ல போற வர பொண்ணுங்களை எல்லாம் படம் பிடிப்பியா ஒண்ணு? என்ன பிரபா நீ? அதுக்காக நம்ம ஃப்ரெண்ட போய் அடிப்பியா? எதுக்குடா இப்படி அசிங்கப்படுத்துற எல்லாரும் முன்னாடியும்? ஃப்ரெண்டா? இவன் ஃப்ரெண்டுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இவன் பண்ண காரியத்துக்கு சும்மா விடுறேன். அவனை இல்ல மண்டபத்துல செருப்பால் அடிச்சு வெளில துரத்திட்டு நான் போவான். சொல்றது கேளுடா. இவர் எவ்வளவு நல்லவரா இருக்காரு. ஆனா அந்த சரவணன் இருக்கானே, ச்சே. டேய் வேணாடா, மரியாதை பேசுறா. என்ன என்ன டேய், என்ன சொல்லிட்டு இருக்கேன்ல, பேசுற? ஒரு நிமிஷம் இருடா. டேய், 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 சொன்னா கேளு. கை நீட்டி பேசுறியா முன்னாடி? கை ஏறன்றா. தப்பு பண்ணது நீ. டேய், ஏறா. எல்லாரும் பாக்குறாங்கடா. ஆ, சீக்கிரம் இங்க வாங்க. வரேன். அங்க பாருங்க, பிரபா அங்க சண்டை போடுறாங்க. டேய், பேசுறடி. டேய், பிரபா, பேசுறடி. டேய், என்னடா நினைச்சிட்டு இருக்க? என்னடா என்ன ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கியா? எங்க போனாலும் தகராறு பண்றதுதான் உன் தொழிலா வச்சிட்டு இருக்கியா? அப்பா, என்ன நடந்துச்சுன்னு தெரியாதுப்பா. கல்யாணத்துக்கு வந்த பொண்ணை தப்பா செல்போன்ல வீடியோ எடுத்திருக்கான்ப்பா. அதைத்தான் அவன் கிட்ட கேட்டேன். இல்ல அங்கிள், அவன் புரியாம பேசிட்டு இருக்கான். நான் அப்படி பண்ணவே இல்ல. போன் வாங்கி பாருங்கப்பா, உண்மை என்னன்னு உங்களுக்கே தெரியும். வேணா பாருங்க. இந்தாங்க கொடு. அங்கிள். எங்கடா நீ சொன்ன வீடியோ எங்க இருக்கு? ஆ? அப்பா பொய் சொல்லலப்பா. என்னடா என்ன பிரபா அதெல்லாம்? நான் சத்தியமா சொல்றேன், அவன் மொபைல் கொன்னுடுவேன். உன்னை கொன்னுடுவேன். அப்பா. உன்னோட ரவுடி செத்த ஹீரோயிசமா மாத்த பாக்குறியா? போய் உமா, எல்லாமே போய். அந்த ராஜாராம் மண்டபத்துக்கு வெளியே நின்னு கல்யாணத்தை நிறுத்த பாக்குறான். ஆனா இவன் உள்ள இருந்தா கெடுக்கிறான். ரெண்டு பேருக்குமே வித்தியாசம் இல்ல. அங்கிள் வேண்டாங்க, நிறுத்துங்க அங்கிள். விவரம் தெரியாம நீங்க பிரபாகரை தப்பா பேசாதீங்க. பூமிகா நீ என்னம்மா இங்கே? அக்காவை பார்த்துட்டு போலான்னு வந்த ஆண்டி. வெளியில போறப்பதான் இதோ இந்த பையன் ஒரு அக்காவை அசிங்கமா வீடியோ எடுக்கிறத நான் என் கண்ணால பார்த்தேன். அதை பார்த்துதான் பிரபா இவரை கண்டிச்சாரு. நீங்க வந்ததும் அந்த வீடியோவை இவன் டெலீட் பண்ணிட்டான். நடந்ததெல்லாம் உண்மைதான் ஆண்டி. ஏமா அவ வீடியோவை டெலீட் பண்ணதை நீ பாத்தியா? ஆமா அங்கிள், நான் பார்த்தேன். அது மட்டும் இல்ல, தான் ஃப்ரெண்டே தப்பு பண்ணாலும் தயங்காம கண்டிக்கிறவர் உங்க பையன். அதை பாராட்டாம இப்படி திட்டிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நான் இங்க வந்தது அப்பாவுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு மறைஞ்சுதான் இங்க வந்தேன். அதே மாதிரி வெளியே போறப்பதான் நீங்க இவர் அடிக்கிறத நான் பார்த்தேன். உண்மையை சொல்லாம போனா என்னால நிம்மதியா இருக்க முடியாது அங்கிள். பிரபாகர் மேல எந்த தப்பும் இல்ல, புரிஞ்சுக்கோங்க அங்கிள். சாரிடா, சாரி. பூமிகா நீ வந்தது பிரபாவுக்காக பேசினதெல்லாம் ரொம்ப சந்தோஷம். வா வந்து ஒரு வாய் சாப்பிட்டு போமா. இல்ல வேண்டாம் ஆண்டி, அப்பா தேட ஆரம்பிக்கிறதுக்குள்ள நான் போய் ஆகணும். ஓ சரிம்மா, ஜாக்கிரதையா பார்த்து போ. சரிங்க ஆண்டி, சரிம்மா. நான் வரேன் அங்கிள். உமா வா. சாரி மச்சான். எதுவும் பேசாத, கூட்டு போயிடுங்க. வாடா, அப்புறமா பேசிக்கலாம். பூமிகா, ரொம்ப தேங்க்ஸ்ங்க.
நீங்க மட்டும் வந்து உண்மையை சொல்லலைன்னா கண்டிப்பா எங்க அப்பா என்ன நம்பியிருக்க மாட்டாருங்க. இருக்கட்டும் பிரபா, உங்க அப்பா அம்மா கண்ணில் படக்கூடாதுன்னு தான் போனேன். ஆனா உங்களை அநியாயமா சந்தேகப்படுறத பார்த்தா அவங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்லன்னு வந்து உண்மையை சொன்னேன். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. அட, திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லாதீங்க. நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன விஷயம் பூமிகா? தயங்காம சொல்லுங்க. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா? சிச்சா, அதெல்லாம் இல்ல. உங்க பிரதர் சரவணனை பத்தி தான் ஒரு விஷயம் பேசணும். சரவணனை பத்தியா? என்ன என்ன மேட்ரு சொல்லுங்க. பெருமைப்பட்டுக்கிற மாதிரி எதுவும் இல்லைங்க. நீங்க பொண்ணுங்க மேல எவ்வளவு மதிப்பு வச்சிருக்கீங்க, எவ்வளவு மரியாதையா நடந்துக்கிறீங்க. ஆனா உங்க அண்ணன் சரவண ஏன் இப்படி கேவலமான ஜொல்லு பார்ட்டியா இருக்காரு? சரவணனா? ஏங்க அவன் என்ன பண்ணா? ஒரு தடவை மட்டும் பார்த்துட்டு சொல்லல, 2-3 தடவை பார்த்துட்டேன். அவர் கேரக்டர் ரொம்ப தப்பா இருக்கு. இப்ப உங்க ஃப்ரெண்டு நடந்துக்கிட்டதை விட ரொம்ப கேவலமா நடந்துக்கிறாரு. நிஜமாவங்க? ஏன் அண்ணன் சரவணனை பத்தியா சொல்றீங்க? அட ஆமாங்க, சத்தியமா. ஒரு தடவை என்னையும் அப்படி தப்பான கண்ணோட்டத்துல பார்த்ததையும் சேர்த்துதான் சொல்றேன். சரவணா, எப்பேற்பட்ட குடும்பம் உங்களது. உங்க அப்பா அம்மா மத்த அண்ணனுங்க எல்லாம் எவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க. இந்த குடும்பத்துல எப்படிங்க அவரு மட்டும் திருஷ்டி மாதிரி வந்து பிறந்தாரு? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க அட்வைஸ் பண்றதுக்கு முன்னாடி உங்க அண்ணனுக்கு அட்வைஸ் பண்றது முக்கியம்னு நான் நினைக்கிறேன். தயவு செஞ்சு பாத்துக்கோங்க. நான் கிளம்புறேன். எஸ்கியூஸ் மீ, ஆ? என் பேர் பேச்சுமுத்து. நான் உசிலம்பட்டியிலேருந்து வரேன். அவந்திகா கல்யாணம் நடக்க போறது இந்த மண்டபம் தானா? ஆமா. ஏங்க, கல்யாணத்துக்கு மொய்ய இப்போ வாங்குவாங்களா காலையில் வாங்குவாங்களா? ஏன்னா மொய் செய்யாம கையை நினைக்கூடாதுன்னு எங்க அப்பா சொல்லி விட்டுருக்காரு. ஹலோ, என்ன தனியா போற பொண்ணுகிட்ட வம்பு பண்றீங்களா? கொன்னுடுவேன். இப்பதான் உள்ள ஒருத்தன் அடி வாங்கிட்டு இருந்தான். உங்களுக்கு வேணுமா? இல்லைங்க மேடம், சாரி மேடம். வணக்கம் மேடம். நீங்க போங்க மேடம், நீங்க போங்க போங்க. ஆத்தி, நல்ல வேலை அடிக்காம விட்டாங்களே. இந்த மெட்ராஸ்காரங்க மொய் வைக்கிறதெல்லாம் எப்படின்னு ஒன்றும் புரியலையே. நாதஸ்வரத்தின் தவளை மூடி வச்சிருக்கீங்க. அதுக்கு அவங்களை கூப்பிட்டேன். கல்யாண விடுனா நாதஸ்வரம் பட்டைய கிளப்பானாமா? இன்னும் பொண்ணு வரலன்னு சொன்னாங்க. அதை பத்தி உனக்கு என்னையா? நீ வாசியா? என்னண்ணே பொண்ணு எங்கன்னு கேட்டா வருன்னு சொல்றாங்க. எப்பதான் வரும்னா வரியா? அது இல்லண்ணே, பொண்ணையும் காணோம், ரிசப்ஷன் சொல்றீங்க, ஒரு மியூசிக் பார்ட்டி கூட காணோம். கல்யாணம் கட்டாயம் நடக்கும்ல? ஏன் இதெல்லாம் பார்த்தா உனக்கு மியூசிக் பார்ட்டி மாதிரி தெரியலையா? உங்க பொண்ணு வேற ஒரு மண்டபத்துல அந்த கிருஷ்ண ஃபேமிலி கூட இருக்கிறதா சொல்றாங்களே. ஆமாயா, என் பொண்ணு அந்த மண்டபத்துல தான் இருக்கா. அவளுக்கு அங்க வேணா ரிசப்ஷன் நடக்கலாம். நான் இல்லைன்னு சொல்லியே. ரிசப்ஷன் வேணா அங்க நடக்கலாம், ஆனா கல்யாணம் இங்க தான் நடக்கும். என்ன புரிஞ்சுதா? புரியலையே. புரிஞ்ச வரைக்கும் போதும், சரியா? உள்ள போ. அப்பா, என்னப்பா இது? வரும் சொல்றாரு. நிச்சயமா பொண்ணு வந்துருமாப்பா? மறுபடியும் அதையே கேட்டுட்டு இருந்தேன்னா எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். ஆமா, சொல்லிட்டேன். ஏய் மல்லிகா, ஏய் மல்லிகா, உனதாண்டி. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னங்க? சரி, நீ கிளம்பு. ஆமா, உன் பொண்ணுங்க? அவள ரொம்ப நேரமா காணுமே. அது வந்து அவ நான் இங்கதான் இருக்கேன், எங்கேயும் போகல. போதுமா? இல்லையே, பொண்ண ரொம்ப நேரமா ஆளை காணுமே. அது வந்து நான் தாங்க கடைக்கு அனுப்புனேன் அவள. கடைக்கா? அதான் எல்லாம் வாங்கியாச்சே, அப்புறம் எது கடை கிளம்புன? எல்லாம் வாங்கியாச்சா? தலைக்கு கிளிப்பு வேணும், கொஞ்சம் வெரைட்டியா போட்டு வேணும்னு கடையில வாங்க போனேன். அது தப்பா? அப்படியா? சரி, அப்ப வாங்கிட்டு வந்த பொருளை காட்டு. அது போனப்ப பக்கத்துல கடையே இல்ல, அதான் வாங்காம வந்துட்டேன். ஏன்கிட்டயே காது குத்துறியா? அவ்வளவு பெரிய கடை தெருவுல பொட்டும் கிளிப்பும் விற்கிற கடையை மட்டும் காக்கா தூக்கிட்டு போயிடுச்சா?
கொன்றும் உன்னை. ஏய் எங்கடி போயிட்டு வந்த? மரியாதையா சொல்லு. இவ என்னக்கா சொல்றது? இவ எங்க போயிட்டு வந்தான்னு நான் சொல்றேன். நேரா அந்த கிருஷ்ணா இருக்க மண்டபத்துக்கு போயிருப்பா. இவங்க அக்காவை பார்த்திருப்பா. கட்டிக்கிட்டு ஓன்னு ஒப்பாரி வச்சிருப்பா. என்ன அப்பா சொன்னது சரிதானே? நீ போய் கட்டிக்கிட்டு அழுதாலும் சரி, அடிச்சுக்கிட்டு அழுதாலும் சரி, இந்த கல்யாணம் நான் நினைச்சபடிதான் நடக்கும். அதுக்கு நீங்களும் கூட இருந்துதான் ஆகணும். சரி கிளம்புங்க, போலாம். வாங்க எல்லாரும் போலாம். என்னண்ணே உங்க வீட்டு ரிசப்ஷனுக்கு வந்திருக்கோம், எங்களை எங்கண்ணே கூப்பிடுறீங்க? நீங்க தானே பொண்ணை பார்க்கணும்னு சொன்னீங்க. அதான் உங்களை அந்த மண்டபத்துக்கு கூட்டு போய் என் பொண்ணை காட்டலான்னு இருக்கேன். சரி எல்லாரும் கிளம்புங்க. என்ன நின்னுட்டே இருக்கீங்க? கிளம்புங்க. ஏய் நீங்களும் தாண்டி. ஏங்க இவ்வளவு ஏற்பாடு பண்ணி அவங்க நிம்மதியை கெடுத்தது பத்தாதா? இன்னும் அங்க போய் வேற தகராறு பண்ணணுமா? தகராறா? ராஜாராம் தகராறு பண்ணணும்னு நினைச்சா எவனும் தாங்க மாட்டான். போறோம், ரிசப்ஷன் அட்டெண்ட் பண்றோம், திரும்பி வரோம், அவ்வளவுதான். இது கொஞ்சம் கூட நல்லா இல்லங்க. எனக்கு நல்லா இருக்க. நான் சொல்றேன், நீங்க 2 பேரும் வந்துதான் ஆகணும். வரல நடக்கிறதே வேற. அம்மா நீ கிளம்புமா, போமா. ஏற்கனவே நீங்களும் கிருஷ்ணனும் போட்டிக்கு போட்டியா கல்யாணத்தை நடத்தணும்னு நினைக்கிறீங்க. இப்ப நீங்க அங்க போய் என்னென்ன பண்ண போறீங்க? ஏன் இப்படி கேக்குறீங்க? அங்க இருக்கிறது என் மக, நான் பெத்த பொண்ணு. அவளோட ரிசப்ஷன்ல கலந்துக்க ஒரு அப்பனா எல்லா உரிமையும் எனக்கு இருக்கு. நீங்களும் பொண்ணு பார்க்க வேணாமா? எல்லாரும் கிளம்புங்கயா. ரிசப்ஷனுக்கு போறமே தவிர சாப்பாடெல்லாம் இந்த மண்டபத்துல தான். யாராவது மறந்து கூட கையை நினைச்சிடாதீங்க. ஏன் மாப்ள நாங்களும் அங்க வரணுமா? நீங்க இல்லாமல எல்லாரும் போறோம், பாக்குறோம், வர்றோம். கிளம்புங்க. பா என்னடா அப்பா, ஏற்கனவே பொண்ணே இல்லாம மாப்பிள்ளை ஊர்வலம் போனதுக்கு மண்டபத்துல இருக்கிற அத்தனை பேரும் என்ன ஜோக்கரா பார்த்தாங்க. இப்போ அந்த அவந்திகா இன்னொருத்தனோட ஜோடியா இருக்கிறத நான் பார்க்க வரணுமா? ஒண்ணுமே புரியலடா. என்ன பண்ண போறாரு ஏதுன்னு அந்த ராஜாராம் எதையுமே சொல்றது இல்லையடா. வேற வழி? வா நம்ம கிளம்பலாம். அப்பா, ஊர்வலம் போனப்பவே அந்த அவந்திகா ஜாட காட்டி என்ன மிரட்டினாப்பா. இப்போ அந்த மண்டபத்துக்கு போனா அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அசிங்கப்படுத்த மாட்டாளா? நீ கவலைப்படாதடா. அப்படி ஒன்னு அசிங்கப்படுத்த அந்த கிருஷ்ணன் விட மாட்டான். வந்தவங்கள வான்னு சொல்லுவானே தவிர அவந்திகாவை பேச விட மாட்டான். நீ வாடா. அப்பா எனக்கு பயமா இருக்குப்பா. அடச்சி, பொம்பளை பிள்ளை மாதிரி பயந்துக்கிட்டு ஒழுங்கா கிளம்பி விட. இவரை நம்பி போலாமா இல்ல வேண்டாமா? எஸ்கியூஸ் மீ, என் பேரு பேச்சுமுத்து. நான் உசிலம்பட்டியில இருந்து வரேன். எனக்கு ஒரு டவுட்டு. பாஸ், இது உங்க ஊர் சம்பிரதாயமா? 2 மாப்பிள்ளையை அரேஞ்ச் பண்ணி எந்த மாப்பிள்ளை கடைசியில தாலி கட்ட போறாருன்னு தெரியாம சஸ்பென்ஸா வச்சிருக்கீங்களே, இது உங்க ஊர் சம்பிரதாயமா? ஏய் பேசாம போயிடுறா. அதுக்கு இல்ல பாஸ், எங்க அப்பாரு மொய் எழுதாம கை நினைக்க கூடாதுன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்து விட்டுருக்காரு. எந்த மாப்பிள்ள ஒரிஜினல் எந்த மாப்பிள்ள டூப்ளிகேட்னு தெரியாம நான் எப்படி பாஸ் மொய் எழுதுறது? சொல்லுங்க பாஸ். அடிங்க, நானே கல்யாணம் நடக்குமா நடக்காத டென்ஷன்ல இருக்க. இதுல நீ வந்து கடுப்பேத்துறியா? கொன்றும், பேசாம போயா. அந்த மண்டபத்துக்கு போனா அடிப்பேங்கிறாங்க, இந்த மண்டபத்துக்கு வந்தா இவங்க அடிக்கிறாங்க. இந்த ஊர்ல எல்லா ஆம்பளை பொம்பளைங்களும் இப்படி உலகாரங்களா இருக்காங்களப்பா. கவிதா, ஒரு நிமிஷம். அலங்கார வேலை எல்லாம் முடிஞ்சதா? எனக்கு முடிஞ்சிருச்சு அத்தை. அக்காக்கு தான் இன்னும் கொஞ்சம் பாக்கி இருக்கு. ஓ, ஏன் கண்ணே பட்டுடும் போல இருக்கு கவிதா. ரொம்ப அழகா இருக்கல்ல கவிதா? முழு அலங்காரத்துல நம்ம பொண்ணுங்களை பாக்குறதுக்கு சந்தோஷமாவும் நிறைவாவும் இருக்குல்ல. இதுக்காக தான் கல்யாணம்னு அலங்காரம் பண்ணணும்னு சொல்லி வச்சிருப்பாங்க போல. ஆமா உமா, நம்ம வீட்ல குழந்தைங்களை கூட
பாவாடை சட்டையில பார்த்தா அதே ஒரு தனி அழகுதான் இல்ல? ஆமா ஆமா வாஸ்தவம் தான். கவிதா, இந்த செட்டு உனக்காக தான் கொண்டு வந்தேன். இத பாத்தியா? குந்தன் செட். ஹைதராபாத் போனப்ப நான் வாங்கினது. நீ வச்சுக்கோ. தேங்க்ஸ் அத்தை. ரொம்ப நல்லா இருக்கு.